வெற்றிகரமாக திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு அடுத்த கொலசை முத்தாரம்மனை பார்க்கறதுக்காக பஸ் ஸ்டாண்டு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 15 to 17 கிலோமீட்டர் வரும்னு சொல்கிறாங்க, தெரியல. இந்த பஸ்ஸில் போய்ட்டு இதே பஸ்ஸில் ரிட்டன் வரணுமாவும் தெரியல. பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஹாய், திருச்செந்தூர் பயணம் முடிஞ்சா வெற்றிகரமா? ஓகே, சூப்பராக பார்க்குதாச்சு. காசு இருக்கிறவங்களுக்கு முருகர் ஈஸியாக வழிகாட்டுவார். ஓகே, ஈஸியாக போகணுன்னு சொல்லி வழிகாட்டாச்சு. ரைட்டு, அடுத்தது கொலசை முத்தாரம்மன் எப்படி போயிட்டு வந்துடலாமா? ரைட், பஸ் ஸ்டாண்ட் ஒரு வியூ பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். இந்த பஸ்ஸு போது பார்த்தீங்களா, ஃப்ரீ பஸ். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக திருச்செந்தூர் ஃப்ரீயாக போயிருக்கணும். மகளிர் காசு வாங்க மாட்டாங்க, ஜென்ஸுக்கு மட்டும் 10 ரூபா. நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல, நம்மளுக்கு சீக்கிரமாக போயிடலாம் வண்டி. அதனால டவுட் ஆமாம், வாங்க ட்ராவல் பண்ணுங்க. அப்படியே வீடியோ வேணும். திருச்செந்தூர்லேருந்து குலசை முத்தாரம்மன் போகிற வழி ஃபுல்லாமே ஒரே க்ரீனாக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நம்ம சென்னையில் அப்படிலாம் பார்த்துருப்போமா? இல்லை பாருங்கள், தென்னை மரமாக இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சுட்டரிச்சுது, பட் பரவாயில்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா உடன்குடி அணுமின் நிலையம் வந்து அப்படியே சைடில் பார்த்தோம். ஐயோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நம்ம லைஃப்லேயே நாங்கள் வந்து பார்த்ததே கிடையாது. வீடியோ இன்னும் க்ளோஸாக எடுக்க முடியல, ஆனால் எங்களால் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்தோம். இது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்குலாம் கரண்ட் வருதுன்னு பாருங்கள். நம்மளாம் ஈஸியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். திருச்செந்தூர்லேருந்து குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு வரணும்னா நம்ம 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணால் போதும். கோயிலுக்கு வந்து நியர்பையே வந்து பஸ் வந்து இறக்கி விட்டுருவாங்க. பாருங்கள், கோயில் வாசலே ரொம்ப கிட்ட தான் இருக்குது. அங்கேருந்து லைட்டாக உள்ளே போனீங்கன்னாலே கோயில் வந்துடும். சிவனும் பார்வதியும் வந்து இங்கே வந்து ஒன்றா இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால் ஒரு மாலை வந்து செட்டாக வாங்கிட்டு போய் போட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்களும் வாங்கிட்டோம். நாங்கள் போன அன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு 3:30க்கு அப்படி போயிருப்போம். அங்கே போன உடனே கூட்டமே இல்லை. எப்பயுமே வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குமா. ஆனால் நாங்கள் போனது வந்து ரொம்ப லக்கி. பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேயும் வந்து நாங்கள் கொஞ்சம் ஈஸியாகவே சாமியை பார்த்துட்டோம். இங்கேயும் ஈஸியாகவே சாமியை பார்த்துட்டோம். அது சாமி மாலையும் நமக்கு கிடச்சிடுச்சு. ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி வந்து நம்ம குலசை முத்தாரம்மன் நம்ம பார்ப்போம்னு நினச்சே பார்க்கல. ஒரு சடன் பிளான் போட்டு தான் குலசை முத்தாரம்மன் பார்க்கணுன்னு வந்தோம். இந்த கோவிலுக்கு வந்த உடனே உண்மையாக சொல்ல போனீங்கன்னா ரொம்ப வந்து மனசு வந்து ஒரு நிம்மதியாக போயிடுச்சு. அந்த சாமியை பார்த்த உடனே ஒரு எப்படி சந்தோஷத்தில் கண்ணீரே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. திருச்செந்தூர் வரவங்க எல்லாமே இங்கே வந்து பார்க்குறது ரொம்பவே அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து பாருங்கள். இந்த கோவிலை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து என்ன வச்சு ட்ரெயின் வந்து ஏறிட்டோம். இது என்ன வண்டினா, சூப்பர் வண்டி. அடித்து பிடிச்சி இதுக்கு போய் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படியே கொலசை போயிட்டு அங்கே பஸ்ஸில் அடித்து பிடிச்சி வந்தோம். இடமே கிடைக்கல. அப்படியே டைட் பேக்கில் லோக்கல் பஸ்ஸில் பிடிச்சி கரெக்டாக 6:15 வந்து திருச்செந்தூர் வந்தோம். 6:15 இல்லை, 6:05 எங்களுக்கு 6:15 வந்து இங்கே திருச்செந்தூர் டு திருநெல்வேலி இந்த லோக்கல் இப்போ போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி இருந்துச்சு. அதை பிடிக்கிறதுக்கு பாடாப்பட்டு வேர்த்து விறுவித்து முருகரை பார்க்கும்போது கூட அவ்வளோ வேர்த்து விறுவித்துல அந்த மாதிரி வேர்த்து விறுவித்து வந்து செல்வால முடியாமல் நடந்து வந்து ஓடி வந்து எப்படியோ கடைசி பெட்டியில் உக்காந்துட்டோம். தண்டவத்தை குச்சி ஜம்ப் பண்ணி ஒரே அட்வென்ச்சர் தான். ஆமாம், அம்மா கால் வர செல்வா கால் வர வழி தாங்க முடியல. ஓடி வந்து கஷ்டப்பட்டு பிளாட்ஃபார்மில் குச்சி இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஏறி அப்படியே வந்தாச்சு. வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் திருநெல்வேலி. ஆமாம், அம்மாவில் கால் முடியலையாம்மா. நீ தூக்கிட்டு வர வேண்டியதானே அம்மாவை? நான் தான் பிளான் பார்த்தேன். இப்போ செல்ஃபியாக எடுத்துகிட்டு வந்து விட்டு போய் செல்வா நடக்க முடியலாம் தூக்கிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணேன். இதுதான் நம்புறாங்க. அப்பெல்லாம் இல்லை, பார்த்து அந்த கேள்வி அம்மா இங்கே வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இந்த ட்ரெயினை பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் சாமி. வண்டி கண்ட வண்டியோட மோசமாக இருக்குது. அப்படியே எனக்கு தெரிஞ்சு 170 போது நினைக்கிறேன். அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு.
இறங்கிட்டு இப்போ அடுத்தது திருநெல்வேலி ஃபேமஸான டெம்பிள் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்ட போகிறேன். திருநெல்வேலினால என்ன கோவில் ஃபேமஸ்? நெல்லையப்பர் கோவில். அங்கே தான் போகிறோம். இருட்டுக்கடை அல்வாவா? நீ எப்போ பார்த்தாலும் சோறு இருட்டுக்கடை அல்வாவும் சாப்பிட்றோம். ஆனால் இருட்டுக்கடை அல்வாவோட மஸ்கோத் அல்வா தான் நல்லாயிருக்கும். சரியா? இருட்டுக்கடை அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. வந்தாச்சு வந்து பஜார் ரோட்டு வந்தாச்சு. இல்லை மஸ்கோத் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு கேளு. சூப்பராக இருக்குது. ரோட்டுக்கு வந்தாச்சு. ஆட்டோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிடிச்சி இப்போ நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். சூப்பர். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆச்சுங்க. கொஞ்சம் டிராஃபிக்கும் தான் இருந்துச்சு. அந்த ரோடு வந்து ஏதோ ஒன் வேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் டிராஃபிக்கில் கொஞ்சம் சுற்றிட்டு போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே இருக்க ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே ஒருத்தர் வந்து ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. ஒருத்தர் என்னன்னா 600ன்றாங்க, ஒருத்தவங்க 300ன்றாங்க, ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி மாறி சொல்கிறாங்க. வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு வந்து கிடையாது போல். இந்த ரோடு தான் நெல்லையப்பர் கோவில் போகிற ரோடு. அப்படியே தெரியுதுங்களா உங்களுக்கு கோபுரம்? எனக்கு தெரியுதே. சூப்பரு சாமி. ஓம் நமச்சிவாய. அப்பா சிவனே வருகிறேன் அவங்க பார்க்க. குடும்பத்தோடு எல்லா 3 பேரும் வருகிறோம். என் தங்க மனைவி கூப்பிட்டு வராங்க எல்லாரையும் நெல்லையப்பர் கோயில். சூப்பர். கரெக்டாக நாங்கள் 8 மணிக்கு தான் ரீச் ஆனோம். கோயில் வந்து நட சாத்துறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் போய் கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி போயிட்டோம். அல்வா டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு நீ எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட் பண்ணுறீ? ஐயோ சூப்பரு. கொடுத்து வச்சதான் நல்லா இருக்கா? உப்பா பார்த்துமா. தரம். நாங்கள் வந்து ரொம்ப லக்கின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா பள்ளியறை பூஜை வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதை பார்த்துட்டு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து சந்தோஷமாயிட்டோம். அப்படியே வெளியே வந்துட்டோம். கோயில் இன்சைடு பார்த்திங்கன்னா வந்து வீடியோ ஃபோட்டோஸ் வந்து அலௌடு இல்லை. அதனால் எங்களால் எதுவுமே எடுத்து போஸ்ட் பண்ண முடியல. இங்கேருந்து அப்படியே பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் தெரியும். ஃபைனலி ட்ரிப்பு முடிஞ்சாச்சு. எங்கே வந்திருக்கோம்? திருநெல்வேலி சந்திப்பு. ஓகே, பேக் டு பெங்களூர் போகிறோம். ஐயோ ஓகே போச்சுரா. கிருஷ்ணகிரி கிழிஞ்சிச்சுரா. ஓகே பார்ப்போம். கந்தனுக்கு அரோகரா. வாங்க போகலாம். நம்ம ட்ரெயின் எங்கே வந்துட்டுருக்கு? சரி வா உள்ளே போய் பார்த்துக்கலாம். திருநெல்வேலி ஜங்ஷன் வந்து விட்டோம். மீன் பொட்டி போல் ஒரே மீனாக தான் இது. ஒரு படி எத்தமே இல்லாமல் அப்படியே நம்ம போகிற வேண்டிய வண்டி வந்து விட்டது. கோயம்புத்தூர். ஆனால் இப்போ ஈரோட்டில் இறங்கிடணும் போல். வாங்க A1 எங்கே இருக்குது? செக்க சிவந்த வானம். அது நடுவில் பாலாஜி அவங்க பொண்ணு நிற்கிறாங்க. கரெக்டாக வந்து மணி பார்த்தீங்கன்னா 5:45. ஈரோடு ஜங்ஷனில் நிற்கிறோம். ஈரோடு ஜங்ஷன்லேருந்து உதய எக்ஸ்பிரஸ் 7 மணிக்கு வரும். அதை பிடிச்சி பெங்களூருக்கு போகணும். பெங்களூர் போய்ட்டு வீட்டுக்கு போகணும். அதான் பாலா பிளாட்ஃபார்மில் நடு நைட்டில் எட்டுன்னு வந்து என்ன இங்கே எங்கே நிறுத்திருக்க பற்றியா? பிளாட்ஃபார்மில் நான்லாம் வந்து 10th எக்ஸாம் 12th எக்ஸாமுக்கே 4 மணிக்கு எழுந்ததில்லை. அப்படியா? நான் எழுந்திருக்கேன்னா இது எனக்கு என்னமோ மிட் நைட் மாதிரி இருக்குது பாரு. இதெல்லாம் லைட்டில் பாரு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. லைட் இல்லாத இடத்துல 7 மணி வரையும் காத்திருப்போம் அடுத்த வண்டிக்கு. நீ காத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே வாங்க உதய எக்ஸ்பிரஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உதய எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. ஏற போகிறோம். ஆஃப்டர் 1 hour. ஆஃப்டர் 2 hours 4 hours. காலியாக போகுது ட்ரெயின். இங்கே தான் மொத்தம் நேரம் போல கூட்டம். டபுள் டக்கர்
ட்ரெயின் நீங்கள் நம்மளது தான் ஃபுல்லாக காலியாக வெறிச்சோடி இருக்குது. என்றைக்கும் இந்த மாதிரி வெறிச்சோடி நான் பார்த்ததில்லை. நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஜாலியாக பார்த்து உருளலாம் போல. போகிறப்ப இருந்த வைப்பு வரப்போ இல்லை. Guys, finally பெங்களூர் வந்து ரீச் ஆச்சு. 12:15 உதய எக்ஸ்பிரஸில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் போய் சாப்பாடு என்ன பண்ணுறது தெரியல. எல்லாருக்கும் தமிழ் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி தமிழ் நியூ இயர். சிக்கனை போட்டு மட்டனை போட்டு இட்லியை போட்டு இதெல்லாம் சாப்பிட்டு தூங்கியிருப்பீங்க. நாங்கள் என்ன சாப்பிட்றது தெரியல. இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும் போயிட்டு. பாய், ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.